Hello friends, welcome to Nasi Kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அரிசி எதுவும் உடையாமல் சிக்கன் குழஞ்சிடாமல் ரொம்பவே சூப்பராக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு மேலே வந்து நம்ம போடுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வறுப்பட்டதும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, இப்போ அடுத்தது அதே எண்ணெயிலேயே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து பிரியாணிக்கு மேலே ப்ரௌன் ஆனியன் தூவுறதுக்காக நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா வந்து ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் மாறி இருக்கணும். இப்போ இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தோம். கூட வந்து ஒரு ஸ்பூன் போல் ஆயில் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஆயில் வந்து குறைஞ்சிருக்கும் அளவு. இப்போ இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு, இப்போ இதில் ஒரு 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 2 கல்பாசி வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தம் பிரியாணிக்கு நம்ம வந்து கடாயிலே நல்லா தாளிச்சிட்டு சிக்கன்லாம் நம்ம எடுத்து வச்சு தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். ஏன்னா பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது உள்ளே சேர்த்துட்டு நான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்லாம் எதுவும் சேர்க்கல. நான் வந்து மிளகாத்தூளும் பிரியாணி மசாலாவும் நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி மசாலாலே நம்மளுக்கு எல்லா மசாலாவும் கலந்துருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாத்தூளும் பிரியாணி மசாலாவும் சேர்த்தாலே பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக வந்து புதினா மல்லி இலைகள் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து ஒரு 2 பெரிய தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழமாக பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நம்ம நல்லா வந்து வதங்கி வர மாதிரி நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை அப்படியே மூடி மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் தக்காளியும் வந்து நம்ம நல்லா வதங்கி வரதுக்கு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட தக்காளி நல்லா அந்த மசாலாலாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்து குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி வந்து வதக்கிட்டு பிரியாணி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு தயிர் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிர் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. புளிப்பு எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தயிரையும் வந்து அந்த மசாலாவோடையே நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து அந்த கிரேவியோடு கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து பிரியாணிக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து நான் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக சேர்த்துட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ போல் சிக்கனை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து அந்த மசாலா அந்த உப்போடையே நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி தண்ணி எதுவும் ஆட் பண்ணலன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி விட்டு சிக்கன் நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கு
ஒரு முக்கால் பதம் சிக்கன் வெந்திருக்கிற மாதிரி பார்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக சிக்கன் வந்து கரெக்டாக வெந்து பதமாக கிடைக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக நம்ம வச்சுட்டு இப்போ இதை நம்ம வந்து பிரியாணி வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சு. நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ஒரு 4 ஏலக்காவும் 2 பட்டை கிராம்பு வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் போல் ஆயில் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்க்கும் போது நல்லா குழையாமல் நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போ இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மூடி நம்ம தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து ஒரு 300 கிராம் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து நான் வந்து 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த உப்பு எல்லாத்தையுமே வந்து அரிசி எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு டைம். இல்லைனா அடியில் போய்ட்டு அரிசி வந்து ஒட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மூடி ரைஸ் வந்து ஒரு 90% மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்மளோட அரிசியும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பதமாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா உதிரியாக வந்து வெந்து வந்திருக்கு. ஒரு 90% மட்டும் அழகாக வந்து வெந்திருக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம வந்து தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிச்சிட்டு இந்த மாதிரி கிரேவியோடு நம்ம சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு சிக்கனும் வந்து உடையாமல் ரைஸும் உடையாமல் சூப்பராக கிடைக்கும். இப்போ நான் வந்து ரைஸை வந்து வடித்து எடுத்துட்டேன். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா அழகாக வந்து பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. இந்த பாஸ்மதி அரிசி ஒன்று கூட உடையில நல்லா உதிரியாக சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ரைஸை வந்து நான் வந்து பாதியாக வந்து பிரிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம தம் போடுறதுக்காக அடியில் கொஞ்சமாக ரைஸ் வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிற கிரேவியை வந்து இப்போ இது மேலே வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து புதினா மல்லி இலைகளையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்பவே வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டு தம் போடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து ப்ரௌன் ஆனியனும் வந்து நான் தூவி விட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம பாதியாக பிரித்த ரைஸையும் வந்து திரும்ப வந்து மேலே வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரைஸ் எல்லாத்தையுமே வந்து சரிசமமாக படுத்தி கொடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது மேலே திரும்பவும் வந்து கொஞ்சமாக வந்து கிரேவி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சிக்கன் கிரேவியை வந்து தனியாக செஞ்சுட்டு நம்ம ரைஸ் இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கும் போது நம்மளோட பிரியாணியும் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து மறுபடியும் புதினா மல்லி இலைகளையும் வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து ப்ரௌன் ஆனியன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் ஆனியனோட இந்த பிரியாணி சேர்த்து சாப்பிடும்போது நல்லா நம்மளுக்கு வாயில் இடையில கடிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது மேலே நம்ம வறுத்து எடுத்த முந்திரி திராட்சையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த சிக்கன் கிரேவியையும் வந்து நான் மேலே வந்து ஊற்றிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான தீயில தம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம தம்லாம் போட்டுட்டு பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான சிக்கன் தம் பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டில் சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள் நம்மளோட ரைஸ் வந்து உதிரியாக சிக்கன்லாம் நல்லா குலையாமல் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து நம்ம தம் போட்டு ஓப்பன் பண்ணும்போதே அந்த அளவுக்கு ஒரு வாசனையாக பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்குன்னு.
இப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை அப்படியே வந்து பிளேட்டுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி. 1/2 கிலோ சிக்கனில் எப்படி பிரியாணி செய்கிறதுங்கிறதையும் கண்டிப்பாக கற்றுருப்பீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி இதோட முடிஞ்சிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.